பிக் ஹேண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு மை டீம். எல்லாருமே அவங்க வேலையை ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்கீங்க. இன்னைக்குதான் படம் பார்த்து அப்படியே என்ன சொல்றது ஃப்ரெஷ்ஷா வந்து நான் உங்க முன்னாடி நிக்கிறேன். ஸோ we have created ரொம்ப ஒரு நல்ல படத்தை பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாரும் தோல்ல தட்டிக்கோங்க, நல்லா பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ வெரி குட். ஒரு ஆக்டரா ஒரு சில படங்கள் வந்து நம்ம கிட்ட கதை நம்ம கிட்ட வரும்போது இந்த படம் நம்ம எப்படியாவது பண்ணிடணும், இந்த படத்துல ஏதோ ஒரு அம்சம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தோணும். அதுல நம்ம அப்புறம் காசு பார்க்க மாட்டோம், எத்தனை நாள் கஷ்டம்னு பார்க்க மாட்டோம், அது எப்படி டேட்ஸ் மேனேஜ் பண்றதுன்னு பார்க்க மாட்டோம். எப்படியாவது இந்த படம் பண்ணிடணுங்கிறது நம்ம மனசுல அப்படியே போய் உட்காந்துரும். அந்த மாதிரி நினைச்சு நான் எஸ் சொன்ன படம் தான் ஒன்ஸ் அபான் அ டைம் இன் மெட்ராஸ். ஒரு ஒரு 1-2 விஷயங்கள் வந்து ஒரு கதையில சொல்றதே ரொம்ப கஷ்டம். இதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் கையாண்டிருக்காரு. தேர் இஸ் இதுல ஒரு தாயோட ஒரு புனிதமான ஒரு லவ், ஒரு அன்பு, பொண்ணு மேல வச்சிருக்கிற ஒரு அன்பு இருக்கு. கோபம், அது வந்து நம்மள எப்படி வந்து நம்மள அடக்குங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதுல ஒரு அரசியல் இருக்கு. இதுல ரொம்ப தீவிரமான ஒரு லாஸ் ஒரு அது இருக்கு. ரொம்ப ஏமாற்றம், அது எப்படி வந்து ஒருத்தரை தாக்குப்படுத்துறதுங்கிறது அந்த ஒரு விஷயம் இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல. ஆனா எதுக்குமே வந்து ஒரு பேலன்ஸ் தப்பாம ரொம்ப அழகா இந்த எல்லா எமோஷன்ஸையும் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. ஸோ தட் இஸ் அ சைன் ஆஃப் அ ட்ரூ ஸ்டோரி ரைட்டர். ஸோ அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஐ ஹவ் அ பிக் ஃபேத் இன் யூ. நீங்க வருங்காலத்துல ரொம்ப பெரிய ஒரு டைரக்டரா வருவீங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. பிரசாத் சார் வந்து எனக்கு இந்த கதை சொல்லும் போது இந்த மாதிரி சொன்னாங்க, இது வந்து ஒரு ரோடு பெருக்கிற ஒரு அம்மாவோட கேரக்டர். அந்த அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு, திருநங்கை ஒரு பொண்ணு இருக்காங்க. அண்ட் தென் தி ரெஸ்ட் ஆஃப் தி ஸ்டோரி சொன்னாரு. கதை ஃபுல்லா கேட்டதுக்கு அப்புறம் நான் சொன்னேன், பிரசாத் சார் எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு, நான் எப்பவுமே அந்த மாதிரி கண்டிஷன் வச்சதில்லை. ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு, நீங்க காசு பண்றது வந்து ஒரு நிஜமான ஒரு திருநங்கை பொண்ணதான் காசு பண்ணும். அந்த வாக்கு நீங்க, அந்த உறுதி நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் இந்த படம் பண்றதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவரும் சொன்னாரு, எஸ் நாங்க அதுதான் நினைச்சிருக்கோம், we are looking for கரெக்டான ஒரு ஆக்டர் பார்த்துட்டு இருக்கோம், பட் நாங்க டெஃபினெட்லி ஒரு திருநங்கை தான் காசு பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு ரெப்ரசன்டேஷன், ஒரு உண்மையான ஒரு விஷயத்த உண்மையாவே ரெப்ரசன்ட் பண்ணணுங்கிறது அவ்வளோ அவ்வளோ கிளியரா இருந்தாரு. ஸோ தீக்ஷா, ஐ விஷ் ஷீ வாஸ் ஹியர். ரொம்ப ரொம்ப வெரி வெரி அடோரபிள் பொண்ணு. I had a lovely time அவங்க கூட ஒர்க் பண்றதுல. அண்ட் எஸ், எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. நல்ல படம். we've done a very என்ன சொல்றது, நல்லா உண்மையா உழைச்சிருக்கோம். ஐ ஹோப் நீங்க எல்லாரும் அதை பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்க. அண்ட் அவ்வளவுதான். தேங்க்யூ ஸோ மச். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.